குயிக் அண்ட் எஃபெக்டிவான ஃபுல் பாடி ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது டீப் ஸ்குவாட். இதுக்கு 2 காலையும் நல்லா ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு நல்லா டீப்பாக பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வந்து உட்காந்து எந்திரிக்கலாம். இல்லை எனக்கு நீ பெயின் இருக்குது, இதை பண்ண முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கால் 2ஐயும் அகலமாக வச்சு பாதத்தை திருப்பி சுமோ ஸ்குவாட்டில் நீங்கள் நல்லா உட்காந்து எந்திரிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறமா நல்லா உங்களோடது ரிவர்ஸ் லஞ்சஸ். 2 காலையும் ஹிப் லைனில் வச்சு ஒரு காலாக பின்னாடி கொண்டு போய் நீ டச் பண்ணி மேலே வரலாம். இல்லை எனக்கு இது பண்ணவும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு கையில் சப்போர்ட் வச்சுட்டு ஒரு காலில் சப்போர்ட் வச்சுட்டு இன்னொரு காலை மைல்டாக ஒரு ஹாஃப் ரேஞ்ச் இல்லைன்னா ஒரு 3/4 அளவு கொண்டு போயிட்டு மேலே வந்துக்கலாம். இல்லை நீங்கள் வால் சப்போர்ட் வச்சு கூட பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஹை பிளாங்கில் நீங்கள் வந்துட்டு ஷோல்டர் டச்சஸ். இந்த ஹை பிளாங்க் ஷோல்டர் டச்சஸ் வந்துட்டு ஹை பிளாங்க் பொசிஷன் நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்கணும், ஹிப்பை மவுண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. இதில் என்னால் பண்ண முடியல ஷோல்டர் டச்னா பிகினர்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹை பிளாங்கில் மட்டும் ஹோல்ட் பண்ணி பழகுங்க ஒரு 30 செகண்ட்ஸ். அதுக்கப்புறமா அப்படியே நம்ம புஷ்அப்ஸ் போகிறோம். புஷ்அப்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் லெவலில் பாம்ஸ் இருக்கணும், உங்களோட கால் வந்து எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எல்போஸ் பாடிக்குள்ளே வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வரலாம். உங்களால் ஃபுல் புஷ்அப்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நீயே ட்ராப் பண்ணிவிட்டு ஆனால் பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நீங்கள் போயிட்டு வரலாம். ஹிப் தனியாக உங்களோடது பாடி தனியாக போகக்கூடாது. இல்லை இதுவும் பண்ண முடியலனா ஃபுல் பாடி இந்த மாதிரி ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மேலே வந்துக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பண்ண போகிறது மவுண்டன் கிளைம்பர்ஸ். ஒரு காலையும் கிராஸாக கொண்டு வந்து உங்களோட நீ எல்போ டச் பண்ணணும். இல்லை என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக டச் பண்ணலாம். இந்த மாதிரி எஃபெக்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரன் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இதில் எல்லா வேரியேஷன்ஸுமே இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே 10 கவுண்ட்ஸ் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ் ஸ்டார்டிங்க்கு பண்ணலாம். லாஸ்ட்டாக லெக்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இதை முடிச்சுக்கலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.